இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய பைப் கிளாம்ப் தான் டிரா பண்ண போறோம். இதோட ஃப்ரண்ட் வியூ பாருங்க. ஃப்ரண்ட் வியூல நமக்கு என்னென்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் லென்த் 172 mm, பாட்டம் திக்னஸ் 16 mm, ரெண்டு ஹோல் இருக்குதுங்க, ரெண்டு டயமீட்டர் இருக்குதுங்க. ஒரு டயமீட்டர் 58 mm, another டயமீட்டர் 90 mm டயமீட்டர். அதுக்கு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பாட்டம்ல இருந்து 61 mm டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல ரெண்டு ஆர்க் இருக்கு, ரேடியஸ் 12க்கு ஒரு ஆர்க் இருக்கு, ரேடியஸ் 28க்கு ஒரு ஆர்க் இருக்கு. இந்த டைமென்ஷன் வச்சு நம்ம டிரா பண்ண போறோம். சென்டர்ல ஏஏ கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ ரைட் சைடுல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஒரு ஸ்பெரிக்கல் இருக்கு, ரேடியஸ் 28க்கு. அதோட சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பாட்டம்ல இருந்து 106 mm கொடுத்துருக்காங்க. அது போக உள்ள ஒரு ஒரு பைப்பு, அதாவது சின்னதா தெர்மோமீட்டர் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, அது ஒரு பாக்கெட் இருக்குது. அதோட டயமீட்டர் வந்து 15 mm. ரெண்டு லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதோட கேப் வந்து 8 mm கொடுத்துருக்காங்க. அந்த 15 mm டயமீட்டரோட சென்டர் டிஸ்டன்ஸ் 61 mm பாட்டம்ல இருந்துங்க. கீழே வந்து டாப் வியூ கொடுத்துருக்காங்க. டாப் வியூல வந்து நமக்கு லென்த் கிடைக்குது 70 mm தான் நம்ம பேட் பண்ணணும் ஃப்ரண்ட் வியூல வரைஞ்சிட்டு. டாப் வியூல நமக்கு ரெண்டு ஸ்லாட் இருக்குங்க. அந்த ரெண்டு ஸ்லாட்டோட சென்டர் டிஸ்டன்ஸ் 130 mm கொடுத்துருக்காங்க. ஸ்லாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 12 mm. ஸ்லாட்டோட ரேடியஸ் வந்து 6 mm கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்லாட்டுக்கும் உள்ள, அதாவது ஒரு ஸ்லாட்ல உள்ள ரெண்டு ரேடியஸ் 6 இருக்குல்ல, அந்த 6 ரேடியஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 32 mm கொடுத்துருக்காங்க. நம்ம இதான் டிரா பண்ண போறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கலாம். ஸ்கெட்ச்ல ஃப்ரண்ட் வியூ எடுத்துட்டு என்ன செய்யறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் டயமீட்டர் டிரா பண்றேன். ரெண்டு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள் டிரா பண்ணிட்டேன். ரெண்டு சர்க்கிளோட டயமீட்டர் எவ்வளோனா, நமக்கு ஒரு சர்க்கிள் 58 mm, அனதர் சர்க்கிள் 90 mmங்க. 58 mm ஒரு சர்க்கிள், 90 mm ஒரு சர்க்கிள். இன்னொரு சர்க்கிள் எவ்வளவு? 58 mm. அதுக்கப்புறம் நான் பேஸ் டிரா பண்ண போறேன். இது வந்து நமக்கு எவ்வளவு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, 172 mm, 16 mm திக்னஸ்ங்க. 172 mm, 16 mm திக்னஸ். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 172 mm, திக்னஸ் பாத்தீங்கன்னா 16 mm. அந்த பாட்டம் 172 16 வரைஞ்சாச்சு. சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 61 mm இருக்கு. அதாவது சென்டர் பாயிண்ட்ல இருந்து நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? 61 mm கொடுத்துருக்காங்க. 61 mm டிரா பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த வெர்டிகல் லைன், இந்த வெர்டிகல் லைன் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ், இந்த மூணையும் கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் எல்லா பாக்ஸ்ல சிமெட்ரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன டிரா பண்ண போறேன்னா, ரேடியஸ் 28. ரேடியஸ் 28 வந்து பாட்டம்ல உள்ள லைனுக்கு மேட்ச் ஆகுது. ரேடியஸ் 28 லைனை நான் டிரா பண்ண டயமீட்டர் டிரா பண்ண போறேன். டயமீட்டர் எடுத்துக்கிறேன். அவுட்டர் சைடில் ரேடியஸ் 28க்கு ஒரு டயமீட்டர் எடுத்துக்கிறேன். ரேடியஸ் 28னா டயமீட்டர் ரேடியஸை மாற்றிக்கிறேன். இப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 28 கொடுத்துக்கிறேன். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்கிளையும் இந்த பாட்டமில் உள்ள வெர்டிகல் லைனை கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் டயலாக் பாக்ஸில் நான் டேஞ்சன்சி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளையும் இன்னொரு சர்க்கிளையும் கிளிக் பண்ணி நான் கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் டயலாக் பாக்ஸில் டேஞ்சன்சி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிள் அப்படியே நான் செய்கிறேன், லெஃப்ட் சைடு மிரர் பண்ணிக்கிறேன். மிரர் பண்ணிட்டேங்க. இப்போ ட்ரிம் டூல் எடுத்துக்கிறேன். நான் தேவையில்லாத இந்த சர்க்கிளை நான் டெலிட் பண்ணிடுறேன். இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல. இப்போ நான் உள்ளுக்குள்ள ப்ரொஃபைல வரைஞ்சாச்சு. இதே மாதிரி வெளியே 12 mm ஒரு சர்க்கிள் இருக்குங்க. இதோட டயமீட்டர் எவ்வளோனா 12 mm ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளையும் இந்த டாப்ல என்ன நினைச்சுக்கிறேன், கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் டயலாக் பாக்ஸ்ல போயிட்டு டேஞ்சன்சி கொடுத்துக்கிறேன். தப்பா வருதுங்க. இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் டயலாக் பாக்ஸ்ல டேஞ்சன்சி கொடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த சர்க்கிளையும் இந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்குல்லங்க, இந்த அவுட்டர் சர்க்கிளையும் கிளிக் பண்ணி டேஞ்சன்சி கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் டயலாக் பாக்ஸ்ல ஏதோ ஒரு சர்க்கிள் கிளிக் ஆகலைங்க. கண்ட்ரோல் பட்டன் ஒழுங்கா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சர்க்கிளையும் கிளிக் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் டயலாக் பாக்ஸ்ல டேஞ்சன்சி கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் மிரர் பண்ண போறேன். இந்த 12 mm சர்க்கிளை லெஃப்ட் சைடில் மிரர் பண்ணிக்கிறேன். மிரர் பண்ண பிறகு ட்ரிம் ஐக்கான கண்டினியூஸாக கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இந்த லைன் தேவையில்ல, இந்த லைன் தேவையில்ல, இந்த லைன் தேவையில்ல, அகைன் இந்த லைன் தேவையில்ல. இப்போ எல்லா லைனுமே ட்ரிம் பண்ணி ஃப்ரண்ட் வியூவில் எனக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அந்த ப்ரொஃபைலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஆனால் இன்னும் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகலை. அதனால இந்த சர்க்கிளுக்கு நான் மறுபடியும் டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். ரேடியஸ் 45. இந்த ரெண்டு செமி சர்க்கிள் 12 mm ரேடியஸும் எனக்கு இன்னும் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகலை. ஏன் டைமென்ஷன் கொடுத்து ஏன் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகலன்னு தெரியல. அதனால் இந்த சர்க்கிளையும்
இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணி அதுக்கு டைமென்ஷன் டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். கன்ஸ்டன்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆன பிறகு எக்ஸைட் ஒர்க் பெஞ்ச் கொடுக்குறேன். இப்போ பேட் பண்ண போகிறேன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்ம ஸ்கெட்சில் பார்த்துக்கலாம். பேட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 70 mm. நான் மிரர் எக்ஸ்டெண்டில் 70ல் பாதி 35 கொடுத்து ரெண்டு சைடு 35 70 mm கிடைக்கிற மாதிரி நான் மிரர் பண்ணிக்கிறேன். இப்போ மிரர் பண்ண பிறகு இப்போ எனக்கு சென்டரில் ஒரு ரேடியஸ் 28 ஸ்பெரிக்கல் கட் அவுட் இருக்கு. அந்த கட் அவுட் தான் எடுக்க போகிறேன். இப்போ நான் கரெக்டாக ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்தனால ஃப்ரண்ட் வியூ எனக்கு சென்டரில் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரேடியஸ் 28க்கு தான் நமக்கு ஸ்பெரிக்கல் கட் அவுட் வருது. ஒரு டயமீட்டர் வரைஞ்சி அதுக்கு ரேடியஸ் 28 கொடுத்துக்கிறேன். 28 கொடுத்த பிறகு டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். டிஸ்டன்ஸ் எவ்வளவு 106 mm. ரேடியஸ் 28 ஸ்பெரிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 106 mm. அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் பாட்டம்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 106 mm கொடுக்குறேன். அதான் நமக்கு ஸ்கெட்சில் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த பிறகு இப்போ நான் ஒரு வெர்டிகல் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். வெர்டிகல் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ட்ரிம் டூல் எடுத்து ரைட் சைடில் உள்ள டூல் எனக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்பெரிக்கல் கட் அவுட் கொடுத்துக்கலாம். எக்ஸைட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸ்பெரிக்கல் கட் அவுட் என்னது குரூ ஏற்கனவே கிளிக் பண்ணிட்டு 360 டிகிரி எனக்கு கட் அவுட் கொடுத்தா எனக்கு ஸ்பெரிக்கல் கட் அவுட் எல்லாம் கிடச்சிட்டுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன ட்ரா பண்ண போறோம்னா சைடு வியூவில் அந்த தெர்மோமீட்டர் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட் அவுட் தான் எடுக்க போகிறோம். அதோட டைமென்ஷன் எவ்வளோனா ஃபர்ஸ்ட் 15 mm டயமீட்டர் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். 15 mm டயமீட்டர் இருந்து ட்ரா பண்ணிக்கிறேன். டயமீட்டர் 15னா ரேடியஸ் எவ்வளவு 7.5. ஓகே. இப்போ அதோட சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 61 mm. பாட்டம்ல இருந்து நமக்கு அந்த சர்க்கிளோட சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 61 mm. 64 mm கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு லைன் பார்த்தீங்கன்னா லைன் வருதுங்க. அதாவது எங்க இருந்துன்னா இங்க இருந்து ஒரு லைன் வருதுங்க. இப்போ இதை நான் மிரர் பண்ணிக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ mm இருக்குன்னா 8 mm கொடுத்துருக்காங்க டயராமில். 8 mm கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு லைன் நான் டாப்பில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா கன்ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும் எல்லா டயராமும் ட்ரா பண்ணணும். அதனால இந்த டைமென்ஷன் நமக்கு ஓப்பன் சர்ஃபேஸுங்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒரு டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நான் ட்ரிம் பண்ண போகிறேன். அப்படின்னா நமக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கிடைக்கும். இது தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. கம்ப்ளீட் ப்ரொஃபைல் வரைஞ்சாச்சுங்க. எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ பாக்கெட் பண்ண போகிறேன். மிரர் எக்ஸ்டெண்டில் பாக்கெட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு சைடுமே டைமென்ஷன் வந்து குறை அவுட் அந்த ப்ரொஃபைல் விட்டு அவுட்டரில் வர்ற மாதிரி நீங்கள் டைமென்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்கோ சைடில் நமக்கு அதை மாதிரி ப்ரொஃபைல் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாப் வியூவில் ஒரு ஸ்லாட் மட்டும் தாங்க ட்ரா பண்ணோம். அந்த ஸ்லாட்டை கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். என்ன டாப் வியூ வருது. இப்போ என்ன செய்யறேன்னா ப்ரொஃபைல் என்ன சைடில் இருக்குன்னா நமக்கு இதை மாதிரி வெட்டிகளாக இருக்குது. இப்போ வெட்டிகளாக தான் என்ன செய்யறோம் நம்ம அந்த ப்ரொஃபைல் வரைய போகிறோம். அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னா ப்ரொஃபைல் டூல் பால செகண்ட் ஐக்கானில் நமக்கு 1 2 3 4 5 6 4th ஐக்கானா இருக்குதுங்க. அதை என்ன செய்யறேன் இதை மாதிரி கிளிக் பண்ணி சென்டரில் ஒரு கிளிக் பண்ணி இது மாதிரி கிளிக் பண்ணால் நமக்கு அந்த ப்ரொஃபைல் கிடச்சிருச்சுங்க. அந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கும்போது நம்ம டைமென்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஒரு டைமென்ஷன் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். வர மாட்டேங்குது. கரெக்டாக கிளிக் பண்ணால் வந்துடும். எவ்வளோ இருக்குது 5.31 இருக்குது. நம்ம 6 கொடுத்துக்கலாம். நமக்கு டைமென்டர் அதில் 6 தான் இருக்குதுங்க. இப்போ சென்டர் ஆக்சிஸ்க்கு அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 130 mm இருக்குங்க. அப்போ அதுக்கும் சென்டர் ஆக்சிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ 130. நம்ம ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கனால 130 டிவைட் பை 2 எவ்வளவு 65 mm நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு ரேடியஸ் ஆர்க் இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 32 mm. இப்போ நான் கன்ஸ்ட்ரெயின் டூல் பார் எடுத்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த ரேடியஸ் 6 சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 32 mm கொடுத்துக்கிறேன். இந்த ரேடியஸ் எவ்வளவு 12 mm. ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகுது. ஏன்னா நம்ம 6 mm கொடுத்தனால ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகுது. ஓகே. இப்போ இது அப்படியே என்ன செய்யறேன் நான் இங்கே மிரர் பண்ணிக்கிறேன். மிரர் பண்ணியாச்சுங்க. இப்போ ரேடியஸ் 6 இந்த கேப் மட்டும் நம்ம கொடுக்கணும். இந்த கேப் டிஸ்டன்ஸ் கொடுத்தா நமக்கு ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகுது. ஓகே. இப்போ நமக்கு எது மட்டும் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகல இதை வந்து நம்ம சிமெட்ரி பண்ணோம். இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்களா. அப்போ இந்த மூவ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு சிமெட்ரி பண்ணோம். இந்த சர்க்கிள் பாயிண்ட் இந்த செமி சர்க்கிளோட பாயிண்ட் சென்டர் ஆக்சிஸை கிளிக் பண்ணி கன்ஸ்டன்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் சிமெட்ரி கொடுத்தோன்னு வச்சுங்களேன். சிமெட்ரி நமக்கு க்ரீன் கலர் ஆயிடுச்சுங்க. ஓகேங்க. இப்போ எக்ஸிட் ஒர்க் பஞ்ச் கொடுத்துக்கிறேன். எக்ஸிட் ஒர்க் பஞ்சில் நம்ம என்ன செய்யணும் பாக்கெட் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்டர் கீழே தானே பண்ண போகிறோம். எவ்வளோ ப்ரெசன்ஸ்லாம் கொடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம கம்ப்ளீட் ப்ரொஃபைல் வரைஞ்சாச்சு. வேற என்ன நமக்கு பாக்கி இருக்குது? எல்லாமே மேக்ஸிமம் வரைஞ்சாச்சு. ரேடியஸ் 12 வரைஞ்சாச்சு, 28 வரைஞ்சாச்சு. ரேடியஸ் 4 இந்த கார்னர்ல மட்டும் நமக்கு என்னது, ரேடியஸ் 4க்கு நம்ம சேம்பர் எட்ஜ் ஃபில்லட் பண்ணணும். எட்ஜ் ஃபில்லட் எடுத்துட்டு இந்த கார்னரு, இந்த கார்னரு, இந்த கார்னரு, 4 கார்னரு கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் எவ்வளோ 4 mm நம்ம கார்னர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கார்னர் பண்ணியாச்சு. ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.